வெல்கம் டு செல்வி ஹோம்மேட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான கிரேவி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் எலும்பு கிரேவி. எல்லாம் குழம்பு செஞ்சு பார்த்துருப்போம். இந்த வாட்டி நம்ம ஒரு கிரேவியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோமே அப்படின்றதுனால இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 3 காஷ்மீர் காஞ்ச மிளகாய், 10 பூண்டு பல், ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை நான் 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பிரிஞ்சிக்கு போடக்கூடிய ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இலையை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டு தவிர. அப்போ தான் நல்லா அரைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம அரைக்க போகலாம். இன்றைக்கி நான் எல்லாத்தையுமே என்கிட்ட இருக்க சின்ன உரலில் இடித்து எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஸ்மெல்லாகவும் டேஸ்டியாக இருக்கும். அதனால் இதில் எல்லாத்துலேயும் நான் இதை அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மிக்ஸி இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபிப்போலாவில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிப்போலாவில் பார்த்தீங்கன்னா நான் 3 பேக்கெட் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே 300 கிராம்ஸ் தான். இதோட பர் ரேட் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ். நான் 900 கிராம்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கூட எனக்கு ஃப்ளஷும் சேர்த்து வந்துருந்துச்சு. இன்றைக்கி இதை வச்சு தான் நான் கிரேவி பண்ண போகிறேன். இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் குக்கரில் மாற்றிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நான் இது கிரேவி பண்ண போகிறேன். அதனால தான். குழம்பு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது மூடி போட்டு நான் விசில் போட்டுக்கிறேன். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இப்போ இதை 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் டம்மில் விட்டுடணும். அந்த டம்மில் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிடும். அஞ்சு விசில் வந்துச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு டம்மில் விட்டுடலாம். இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா அது ஹீட் ஆகட்டும். இப்போ நான் அது கூட 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் பட்டை 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இது 3 சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும். இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துடுறேன். வதக்கிட்டு இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வதங்கிட்ட பிறகு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸு, அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுட்டேன். பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச பொடியெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை பொடி பண்ணது சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் அளவு இடித்த கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு
லைட் ரோஸ்ட்டாக வதக்கிக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்கக்கூடாது. நம்ம டம்மில் விட்டுருந்த கறியை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கறி நல்லா குக் ஆகிருக்கு, நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்னு. இது மாதிரி தான் நல்லா வெந்திருக்கணும். 5 விசில் இந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சூப்பை இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு கொஞ்சம் அப்போ தான் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அரை கைப்பிடி அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஏன்னா இது வச்சிடும். இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தா காரத்தையும் கண்ட்ரோல் பண்ணும், புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். நான் இடித்து வச்ச சீரகம், சோம்பு, மிளகு பவுடரை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் 2 டீஸ்பூன் அளவு. இது நல்லா ஸ்மெல்லியாக இருக்கும். கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து 2 நிமிஷம் இதை நான் வேக விட்டுறேன் மூடி போட்டு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் செம்மையாக மூக்குக்குள்ளே ஏறுற அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி டேஸ்டியான கிரேவி செஞ்சு அசத்துங்க.